ஹாய், வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸு, சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார், ரசம், கொத்தரங்காய் பொரியல், நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும். காலையிலையும் சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டுப்போம், மதியமும் சாப்பாடு தான். நைட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் டிஃபன். ஏன்னா அவங்களுக்கும் சாப்பாடு கட்டி கொடுக்கணும், பசங்களுக்கும் சாப்பாடு கட்டி கொடுக்கணும். அதனால் காலையில் 2 நேரத்துக்கும் வந்து தனித்தனியாக செஞ்சிட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும் டிஃபன் செஞ்சுப்போம். ரசம், முருங்கைக்காய் சாம்பார் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், தம்பிக்கும் பாப்பாவுக்கும். ரசம் வந்து வேணும் அப்படின்னா ஊற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். காலையில் ரசத்தில் தான் சாப்பிட்டு போயிருந்தா. ஸ்நாக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதுளப்பழமும் ஆப்பிளும் தான் வச்சுருந்தேன். மாதுளப்பழம் தம்பிக்கு பிடிக்காது, ஆப்பிள் பாப்பாவுக்கு பிடிக்காது. மாற்றி மாற்றி தான் சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் நான் ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்ருக்கேன். ஆப்பிள்லாம் தம்பி நல்லா சாப்பிடுவான். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு லஞ்சு. நீங்கள் என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் டிஃபன் ஐட்டம் வந்து ஸ்கூலுக்கு அதிகமாக கொடுத்து விட மாட்டேன், சாப்பாடு தான் கொடுத்து விடுவோம். ஒரு பொரியல் காய் வச்சு கொடுத்து விடுவேன். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க வீட்டில் காய் சாப்பிட்ல அப்படின்னாலும் ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மிஸ் வந்து சாப்பிட வச்சுருவாங்க. அதனால பொரியல் கண்டிப்பாக வந்து எப்பொழுதுமே ஸ்கூலுக்கு ஒரு பொரியலோடு நான் சாப்பாடு கொடுத்து விடுவேன். கிளறின சாதம் என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் கொடுத்து விடுவேன். ரெகுலராக கிளறின சாதமும் கொடுக்க மாட்டேன். சாப்பாடு, சாம்பார், பொரியல் இது கொடுத்து விட்ருவேன். காலையிலைக்கு வீட்லேயுமே அதே மாதிரியே சாப்பாடு, சாம்பார் இந்தமாரி தான் சாப்பிட்டு போவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைலில் லன்ச் வீடியோ போட்டிருக்கோம். சுரேஷ் கீர்த்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் மார்னிங் என்னோடய ஒர்க்கு. இதெல்லாம் பாப்பாங்களுக்கு, தம்பிங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறமா எப்பயும் போல் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டைலரிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.